ஹாய்ங்க, எங்கள் வீட்டுக்கு மேலே உள்ளவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் கொடுத்தாங்க. என்னைக்குடா போயிட்டு வந்து கொடுப்பாங்கன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த சிப்ஸுக்காகவே. என்ன தான் இந்த சிப்ஸ் நம்ம கடையில் இங்கே வாங்கி சாப்பிட்டாலும் அந்த அங்கேருந்து வாங்கிட்டு வர டேஸ்ட் வராது. இந்த ப்ரௌன் கலரில் ஏதோ ஒன்று இருந்துச்சு, அது செம்ம ஹார்டாக இருந்துச்சு. நானும் பிச்சு பார்க்குறேன், உடச்சி பார்க்குறேன், கடிச்சு பார்த்தா என்ன டேஸ்ட்னே சொல்ல முடியல. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். வர இதன்குட்டி ரொம்ப அடம் பண்ணுறாரு. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் செய்யலான்ட்டு கட் பண்ணிவிட்டு உடனே நேராக டீப் ஃப்ரை பண்ணிட்டேன் எண்ணெயில். என்னடா வேகவே இல்லைன்னு பார்த்தா வேக வச்சு அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு அப்புறம் தானே எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதே மறந்து தொலைஞ்சிட்டேன். வர வர மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது இவன் படுத்துகிற பாட்டில். அப்புறம் வேக வச்சு அப்புறம் கார்ன்ஃப்ளவர்லாம் போட்டு பொரிச்சு எடுத்து கொடுத்தேன் எண்ணெயில். இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்க்குக்கு போகணும், வெளியில் அழைச்சிட்டு போகணும், ஒரே அழுகை. இங்கே மழை பெய்யுது சென்னையில். ஒரு பிள்ளைங்க வெளியில் வர மாட்டேங்குது. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பிள்ளைங்களாம் மழை குளிர்னா வெளியிலவே வராது. ஆனால் இது கொஞ்சம் நேரம் வீட்டுக்குள்ளே இருந்துடக்கூடாது, இருந்தாலே பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுறான். அங்கே போய் பார்த்தா பார்க்கும் க்ளோஸ்டுங்க. ஸ்வெட்ரு போட மாட்டான், மங்கிக்குள்ளே போட மாட்டான். நைட்டு ஃபேனை 5ல் வச்சுக்கிட்டு தூங்குறாரு சார். போத்த கூட போத்தாமல் நாங்கள் 2 போர்வையை போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த மங்கிக்குள்ளாவே அப்பா ஹெல்மெட் போட்டிருக்காங்க பாரு, நீ ஹெல்மெட் போட்டால் தான் போகலாம் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டி போட்டு தான் அழைச்சிட்டு வந்தோம். பார்க்கும் க்ளோஸ்டு அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பு கடைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த மலையில் குடிச்சா சூடாக குடிச்சா நல்லாயிருக்கும்னு அதை குடிச்சிட்டு வரவெல்ல கோயிலில் பொங்கல் கொடுத்தாங்க, தயிர் சாதம். அதை வாங்கிட்டு நைட்டு சாப்பாடையும் அதையும் சாப்பிட்டுட்டு முடிச்சாச்சு.